கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் 5ஆம் வார்த்தை தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமான வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். நம்ம இப்போ இதை ஒரு 4 பகுதியாக பார்க்கலாம். தாகம் என்றால் என்ன, தாகத்தின் வகைகள் என்ன, தேர்ட் சரீர தாகம் வேதத்தில் யாருக்கு இருந்தது, ஃபோர்த் என்னதுன்னா ஆத்ம தாகம் வேதத்தில் யாருக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா தாகம் என்றால் என்ன. தாகம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சை, ஆசை, விருப்பம், ஆவல், இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா தாகம்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு மனுஷங்க கிட்டையும் ஒவ்வொரு விதமான தாகம் இருக்குது. இப்போ நினைச்சு பாருங்க, பெற்றோர்கிட்ட என்ன விதமான தாகம் இருக்கும். என் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்ல முறையில் வளர்க்கணும், இது பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய தாகம். வாலிப பிள்ளைங்க கிட்ட என்ன தாகம் இருக்கும். நான்